ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்ம டேஸ்ட்டான பூண்டு தொக்கு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் சாப்பாடே மிச்சம் இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தோல் உரிச்ச பூண்டை ஒரு கப் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பேனில் தாராளமாக நல்லெண்ணெயை விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்ச உடனே நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருந்தா ஒரு கப் பூண்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த புளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பூண்டு தொக்கு ரெடி. இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.